பொன்னி மொட்டை மாடியில குடிசையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சக்தி யாருக்கும் தெரியாம ஒரு பார்சலை எடுத்துட்டு போறாரு. பொன்னி கையில கொடுக்கறாரு. உனக்காண்டி நம்ம கார்மெண்ட்ஸ்லயே நெஞ்ச சேலை இது. இத ஃபங்க்ஷனுக்கு நீ கட்டிக்கிறியா பொன்னின்னு கேக்குறாரு. அதுக்கு பொன்னி முடியாதுன்னு சொல்றாங்க. இத ஒளிஞ்சிருந்து வெண்ணிலா கேக்குறாங்க. கேட்டுட்டு சக்தி கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட சொல்றாங்க வெண்ணிலா. மாமா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சக்தி கூட வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க, இனிமேட்டு என்ன வெண்ணிலா பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றாங்க, பொன்னி சேலைய கட்ட மாட்டா. ஒருவேளை கட்டிட்டு வந்தான்னா அந்த ஃபங்க்ஷன்ல நான் பொன்னியை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பொன்னி அந்த புடவைய வாங்கிக்கல. அதனால பொன்னியோட குடிசையிலேயே சக்தி அந்த சேலைய வச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு. காலையில விடிஞ்சிருது. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஹால் ரூம்ல இருக்கிறப்ப தாசு அவங்க தங்கச்சி சுவேதாவை கூட்டிட்டு வர்றாங்க. என் தங்கச்சி கர்ப்பமானதுக்கு காரணம் உங்க மாப்பிள்ளதான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. இத பவானி கேக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. ஆமான்னு ஒத்துக்கிறாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கைய வச்சு ஹஸ்பண்ட அடிக்கிறாங்க. திடீர்னு பவானியோட ஹஸ்பண்டு எந்திரிச்சு பாக்குறாங்க. ரூம் எல்லாம் இருட்டா இருக்கு. ஐயையோ இது என்ன கனவான்னு அவரை கேலி பண்ணிக்கிறாரு. அப்ப பவானி எந்திரிச்சு சொல்றாங்க, கண்ட கண்ட படத்தை எல்லாம் பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி அலறிக்கிட்டு எந்திரிக்க வேண்டியது, இதே வேலையா போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாரு பவானியோட ஹஸ்பண்டு, இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்காரு நைட்டு ஃபுல்லா. நாளை சந்திப்போம்.